ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்னா சாரீ தான் எடுக்க போகிறோம். சாரீ போய் எடுக்கலான்ட்டு ஒரு கடைக்கு போனோம். அங்கே வந்து எப்படி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குது, ஹை பட்ஜெட்டில் இருக்குது. நாங்கள் லோ பட்ஜெட்டில் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஹை பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 2000 2045 நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து இந்த சாரீ பார்த்தோம். இது வந்து 350 தான். நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கல் வச்சது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு செட் ஆகுமா என் கலருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து எதுவும் செட் ஆகலை. அப்புறம் அக்கா பார்த்தாங்க. அப்புறம் துணிலாம் வந்து ஒரு மாதிரி அலசலாக இருந்துச்சு. ஏதாவது நம்ம நடந்தோம்னா ஏதாவது மாட்டுச்சுன்னா அப்படியே டக்குன்னு கிழிஞ்சிரும். அதனால் அதை நாங்கள் பார்க்கல. அப்புறம் ப்ளவுஸ் பீட்லாம் பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் பீட் தான் நாங்கள் எடுத்தோம். ஒரு ப்ளவுஸ் பீட் வந்து 95 சூப்பராகவே இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரியோ ஒர்க் மாடலில் சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தோம். இன்னும் நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒர்த்து, கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மிரர் வச்சது இருந்தது, எம்ப்ராய்டரி இருந்தது. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் சில்வர் வச்சு எம்ப்ராய்டரி செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்தோம். பார்த்துட்டு ஆனால் சாரீ மட்டும்தான் எடுக்கலாங்க. எங்களுக்கு பிடிக்கலை. அதனால் சாரீ மட்டும் எடுக்கலை. அப்புறம் எங்கள் ஊர்லேயே புதுசாக ஒரு கடை திறந்துருந்தாங்க, சுப்பலட்சுமி சில்க்ஸ்னு. அப்புறம் அங்கே போய் பார்த்தோம். அங்கேயுமே சாரீ நல்லா இருந்துச்சு. ஒரு இதை பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு இது இந்த பார்டர் வச்சு சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜோதிகா சாரீ ஒன்று காட்டினாங்க. இந்த சாரீ கடையில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஜோதிகா சாரீ. அது கலர் சரியில்லை. அதனால் அதை நாங்கள் எடுக்கலை. வேறு கலராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பிளாக்கு வித்து ஜிகுனா வச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் 450. அப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. அப்புறம் காட்டனில் பார்த்தோம். இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. காட்டன்லேயே ஜருகு வச்ச பார்டரு செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுவும் பார்த்தோம். ஒன்றாவே பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. 550. இதுதான் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு நானும் அக்காவும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி எது எடுப்போன்ட்டு. சரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் உனக்கு பிடிச்சதை நீ எடுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றியே எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு காட்டன் சாரீ புது மாடலாக இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா அது வந்து 850 ப்யூர் காட்டன் சொன்னாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வந்து அதில் 3 கலர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் ஜோதிகா சாரீ. இது பார்த்திங்கன்னா கலர் வேறையாக இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படியே ஜோதிகா சாரியாக எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நாங்கள் அதை பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த சாரீ தான் நான் சொன்னேன். 850 இந்த சாரீ சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம கட்டினா லுக்காகவே இருக்கும். இதில் வந்து 3 கலர் இருந்துச்சு. நான் இது தான் எடுப்போமா, எல்லோ வித் க்ரீன். இது வந்து டார்க்காக இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் அப்படி தெரியுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொடி கலர் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. இதாக இருக்குது பார்த்திங்களா, இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் ப்ளவுஸ் தான் இல்லை. ஆனால் அந்த பார்டர் கலருக்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பார்த்தோம். அப்புறம் இதில் இன்னொரு கலர் இருந்துச்சு. அப்புறம் புதுசாக அது ஒரு காட்டன் இப்போ வந்திருக்குன்னு சொல்லி செக்குடில் அன்னம் போட்டது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு எதுக்குமே ஏன் ப்ளவுஸ் இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இது பார்த்தோம் டிசைனர் சாரீ. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ளிட்டு அவ்வளோவா நிற்காது அப்படின்னு சொன்னாங்க அக்கா. அதனால் இதை நாங்கள் எடுக்கலை. அப்புறம் பார்த்தா ஃபைனலாக நாங்கள் என்ன சூஸ் பண்ணோன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளூ கலர் வச்ச பார்டர் வச்ச சாரீ தான் செலக்ட் பண்ணோம். இதான் அக்கா எடுத்தாங்க. நான் எதுவுமே எடுக்கலை. அது வந்துட்டோம் பில்லை போட்டுட்டு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.